மிஸ்டர் லிங்கம், உங்களை பல பேர் இங்கு பாராட்டி பேசினார்கள். அது குறித்து நீங்கள் மகிழ்ந்து விட வேண்டாம். உங்கள் முன்னோர்கள் வறுமை குறித்து நான் நினைவூட்ட வேண்டும். உங்கள் அப்பா தைத்து கொடுத்த காலணி இன்னும் என் காலில் இருக்கிறது. ஞாபகம் இருக்கட்டும் என்று லிங்கத்தின் தந்தை செருப்பு தேய்ப்பவர் என்பதை குத்தி காட்டி பேசினார். ஆபரகாம் லிங்கமோ பதட்டப்படாமல், நண்பரே, என் தந்தையார் மறைந்து பல காலம் ஆயிற்று. ஆனால் அவர் தைத்து கொடுத்த காலணி இன்னும் உங்களிடம் இருக்கிறதல்லவா? என்ன பொருள்? அவர் எவ்வளவு சிறந்த தொழிலாளி என்பது தெரிகிறது அல்லவா? அப்படி ஒரு சிறந்த தொழிலாளியின் மகனாக பிறந்தது குறித்து நான் பெருமை அடைகிறேன். அது மட்டுமல்ல, இப்பொழுது உன் செருப்பு கிழிந்து போனாலும் என்னிடம் கொடுங்கள். நான் அதை சரி செய்து தந்து இருக்கிறேன். அந்த தொழிலையும் நான் நன்கு அறிவேன். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் என்றார். கேலி பேசினவர்களின் முகம் குற்ற உணர்வினால் சிரித்து போனது. இயலாமையும் வறுமையோ அவமானத்திற்குரியதல்ல.